இன்றைக்கி சூப்பர் சண்டேயும் அது மாதிரி 2 மேட்சுங்க. அது 2வது மேட்ச்சில் தான் எல்லாருடைய கவனமும் இருக்கிறதுனால இந்த மேட்ச்சை பெருசாக கவனிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல மேட்சாக தான் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. எல்எஸ்ஜி வெர்சஸ் கேகேஆர். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு எல்எஸ்ஜி ஸ்கோர் பண்ணலைங்க. 121 ரன் தான் அடிச்சிருக்காங்க. இதை வந்து கேகேஆரால் கண்டிப்பாக ஈஸியாக ரிப்ளை பண்ண முடியும். அதுவும் டே கேம்ங்கிறதுனால ஈஸியாக அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. சரி, என்ன தான் இந்த மேட்ச்சில் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் அவர் ஒரு 39 ரன் அடித்தாருனாலும் அவருக்கு அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டில் பெரிய அளவில் யாருமே துணை புரியவே இல்லை. டிகாக் ஒரு 10 ரனில் அவுட் ஆகிறாரு. தீபக் ஹூடாவை உள்ளே கொண்டு வந்தாங்க, அவரும் பெருசாக சோபிக்கலை. ஆயுஷ் பதோனி ரன் அப் பால் அடிச்சுட்டு போகிறாரு. ஸ்டாய்னஸ் 2 4 அடித்தார், பட் அவரும் 5 பாலில் 10 ரன் அடிச்சுட்டு போகிறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழல் நிக்கோலஸ் பூரன் வழக்கம் போல் அவர் வந்து நல்லாவே ஆடுவார். இந்த மேட்ச்சும் நல்லா ஆடினாருங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் கடைசி ஓவரில் அவுட் ஆனதுனால அந்த அணிக்கு ஸ்கோர் கம்மியாச்சா என்னங்கிறது நமக்கு தெரில. ஆனால் இவங்க 160 அடித்தால் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு ஒரு நிலை இருந்ததில்ல எல்எஸ்ஜி. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் அப்படிங்கிற அந்த ஒரு பவுலர். அவர் இருக்கும் பொழுது நம்ம எல்எஸ்ஜி மேட்சையை ரொம்ப ஆர்வமாக பார்த்தோம். நான் பார்த்தேன், நீங்கள் எப்படின்னு தெரில. ஆனால் அவருக்கு என்னாச்சுன்னு தெரில, இன்ஜுரிங்கிறாங்க. அவரெல்லாம் நல்லபடியாக பாதுகாத்து வைக்கணும்ப்பா. என்ன மாதிரி பவுலர். அவர் இல்லாததே இந்த அணிக்கு வந்து ஒரு சறுக்கலாகத்தான் போகும்னு நான் நினைக்கிறேன். எனிவே, செகண்ட் ஹாஃபில் பார்ப்போம். மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு தான் நமக்கு ஓகே. ஆனாலும் அவங்க சூப்பரான டீமாக இருக்காங்களே கேகேஆர்.